ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ரெக்கார்டிங். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் ஜோரோ. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜோரோ தமிழ். எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். ஜென்டில் 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே அடிச்சிட்டோம். இல்லை, நான் வந்து என்ன சொல்லலாம்னு நினச்சேன்னா 100 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நம்ம Q&A போட்டோம்ல. ஓகே, நமக்கு என்ன 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்குள்ளே வந்துட போதா அப்படின்ற ஒரு நினப்பில் நான் பாட்டுக்கு சரி அடுத்து ஒரு 100க்கு போட்டுடுறேன் அப்படின்ட்டேன். நான் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிலர்கிட்ட சொன்னேன் 500 சப்ஸ்கிரைபர் அடித்தோடனே நான் சொல்கிறேன் போடுறேன்னு. ஆனால் வந்து வீடியோவில் நான் 200ன்னு சொன்னோன்னே நிறைய பேர் Q&A கேட்டனால என்னால் மறுக்க முடியலை. நீங்களே கேட்டீங்க நான் போடாமல் இருந்தால் நல்லா இருக்காதே அப்படின்றதுனால நானும் ஓகே நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால தான் இந்த Q&Aக்கு நம்ம வந்திருக்கோம். இல்லை, அதுக்கப்புறம் நான் இன்னொன்று முக்கியமாக சொல்கிறேன். அடுத்த Q&A நம்ம 500 போகும்போது தான் Q&A வரும். ஸோ அடுத்து 300 போகும்போது கேட்காதீங்க, 500 போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து Q&A அடுத்து ஒரு ரெடி பண்ணுறேன். ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மொமெண்ட்டை வந்து அப்படியே செலிப்ரேஷனாக கொண்டாடிடலாம் அப்படின்னு Q&Aக்காக ரெக்கார்டிங் வந்துட்டேன். நீங்கள் கேட்டிருந்த கேள்வி எல்லாமே உள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பொறுமையாக நான் பார்த்து என்ன ஏதுன்றதை இனிமேல் தான் பேச போகிறோம். ஓவராக வளவலன்னு பேசாமல் வீடியோவை பார்த்து போகலாம். வாங்க போகலாம். ஓகே ஜென்டில்மேன்ஸ், நம்ம வந்து கமெண்ட் ஃபஸ்ட்டில் யார் வந்து எனக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்களோ அதுலேருந்து வருவோம். அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு போவோம், புரியுதா? ஏன்னா வந்து லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வர வேணாம். இல்லை, எனக்கு லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டில் வரவன் தான்டா அப்படின்ற மாதிரி அந்த டைலாக் ஓடிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே வரிசையாக பார்க்கலாம். படித்து என்னன்றது நான் அவங்ககிட்ட சொல்ல போவேன். ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்தது, என்னோடய ஃப்ரெண்டு தான். ஸ்டோரி கேம்ஸ் எப்போன்னு கேட்டிருக்கிறான். ஸ்டோரி கேம்ஸ் எப்போ அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இன்னும் நான் வந்து என்னோடய சிஸ்டம் நான் அப்கிரேட் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. என்னோடய கிராஃபிக்ஸ் கார்டே நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. அதாவது வேறு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ வச்சுருக்கிறது பேஸு, அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அதை நான் இன்னும் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ அது வரைக்கும் ஸ்டோரி கேம்ஸ் பெருசாக வராது. இவங்க வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஸ்டீம் பார்ப்பாங்க, டெய்லியுமே வந்துடுவாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு தான் மனோகிரி அப்படின்றவங்க. அவங்க தான் கேட்டிருக்கிறாங்க யுவர் ஸ்கூல் ஃபோட்டோஸ் அண்ட் பெஸ்ட் மொமெண்ட். என்னோடய ஸ்கூல் ஃபோட்டோஸ் அண்ட் பெஸ்ட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் நான் ஸ்கூல் ஃபோட்டோஸ் நிறையாலாம் என்கிட்ட இல்லை. இருக்கிறது தான் ஆல்பத்தில் வச்சுருக்காங்க. அந்த ஆல்பம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. என் வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். நான் முடிஞ்சால் நான் வந்து ஸ்டோரியிலலாம் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் இப்போதைக்கு என் பர்ஸில் இருந்தது தான் எடுத்து காட்ட முடியும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுப்பா ராசா. அப்பா தம்பி, தம்பி ஃபோக்கஸ் பண்ண மாட்டான். ஒரு நிமிஷம் இருங்க. உன்னை ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும் முடியாது, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு. தம்பி ஃபோக்கஸ் பண்ணுப்பா. எப்பா உன்ட்ட போராட முடியலப்பா, என்னால் முடியலப்பா. இதை பாருங்க, இது தெரியுதா இல்லையா? தெரியுதா? சரி விடுங்க, நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது என்கிட்ட. இது வந்து நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கவுட்டில் இருந்தேன். ஸ்கவுட்டில் வந்து முக்கியமான பொறுப்பில் வேறு இருந்தேன். இந்த லீடர்லாம் சொல்லுவாங்களே, அதில் உட்காந்துருந்தேன். எனக்கு ஆப்வியஸ்லி லீடர்ஷிப் எனக்கு பிடிக்காது. அதாவது நான் சொல்கிறேன், மற்றவங்க லீடர்ஷிப் நான் சொல்ல, என்னோடய லீடர்ஷிப் எனக்கு பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி லீடராக இருந்து நான் வந்து அவங்களெல்லாம் பார்த்துட்டுலாம் எனக்கு வந்ததே இப்போ எனக்கு சரி வராது. என் தம்பி மாதிரியே இருக்கேன் அப்படியே. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நான் 10th எடுத்த ஃபோட்டோ, தெரியுதா? நான் உங்களுக்கு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இது நான் 10th எடுத்த ஃபோட்டோ. நல்ல ஃபோட்டோ. எனக்கு வந்து ஸ்கூல் லைஃப்பில் உள்ள மொமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது. நான் 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படித்தேன், எங்கள் ஊரில், அதாவது உள்ளூரில் படித்தேன். அடுத்து 11th 12th வந்து நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன். வேறு ஸ்கூல்னால் பக்கத்து ஊர். அங்கே பாய்ஸஸ் ஸ்கூலு, அங்கே போயிட்டேன். 2 வருஷம் செம்ம ஜாலியாக இருந்தது. இதில் வேறு 11th நான் ஒரு கடைசி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது லாக்டவுனும் போட்டாங்க. கொரோனா வந்து எங்களை காப்பாற்றி விட்டுருச்சு. பட் நான் எழுதியிருந்தா கூட பாஸ் ஆகியிருந்திருப்பேன். எழுதாமல் இருந்து மார்க் கம்மியாகி போச்சு. 2 வருஷம் 11th 12th பாய்ஸஸ் ஸ்கூல்னோடனே செம்ம ஜாலியாக போச்சு. எனக்கு என்னவோ கோயடில் நான் படித்ததை விட பாய்ஸஸ் ஸ்கூலில் படித்தது ரொம்ப ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருந்தது. அங்கே போய் தான் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சாங்க. 10th வரைக்கும் உள்ளதில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு கேட்டால் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாருமே ஜாலியாக தான் இருக்கிறாங்க.
பட் 11th 12th அளவுக்கு எனக்கு வரல. எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் 11th 12th படித்தேன் ஸ்கூலில். அந்த ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வந்து அந்த லாக்டவுன் டயத்தில் கிட்டத்தட்ட எனக்கு 2 மாதத்துக்கு 3 மாதம் ஸ்கூல் வச்சாங்க. நான் அந்த 3 மாதம் ஸ்கூலுக்கு என்ன பண்ணேன்னா போகவே இல்லை. வீட்டில் இருந்து நான் கிளம்பி சாப்பாடெல்லாம் கொண்டு போயிட்டு பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டு போயிடுவேன். நான் அப்புறம் இன்னும் ஒரு 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிடுவோம், லாஸ்ட் பஸ் வரைக்கும் விட்டுட்டு, கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போவோம், அந்த பஸ்ஸெல்லாம் போக விட்டுட்டு கிளம்பிடுவோம். வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க 2 பேர், அவங்க கூட சேர்ந்து ஏறி போய் பக்கத்தூரில் நல்லா காட்டுக்குள்ளெல்லாம் போனோம்னா செம்மையாக இருக்கும் ஆறு. அங்கெல்லாம் ஜாலியாக போயிட்டு நல்லா குளிக்க ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, கேம் ஆடுவோம் உட்காந்துட்டு. நல்லா குளிப்போம், நல்லா கேம் ஆடுவோம், சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 மணி 3:30 மேலே அப்படியே அங்கேருந்து கீழே இறங்கி வந்துடுவோம். காட்டிலேருந்து ஆற்றுலேருந்து வெளில வந்து அப்படியே வீட்டை பார்த்து வந்துடுவோம் 4 காலுக்குலாம். அது ஒரு ஜாலியான இதாக இருந்தது. நிறையா மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சுவரேறி குதிச்சது. ப்ரோ உங்கள் ரியல் நேம் என்ன சொல்லுங்க? என்னோட ரியல் நேம் தான் எல்லாருமே கேட்குறீங்க. என்னோட ரியல் நேம் வந்து ரிவீல் பண்ணுறதுக்கு எனக்கு அந்தளவுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் நல்லா இருக்காது என் பேர். ஸோ அதுக்காக தான். அப்புறம் முக்கியமான விஷயம், நான் வந்து ஒரு சிலர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய பேர் கேட்குறாங்களேன்னு. ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் அடித்தா என்னோட பேர் நான் ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். 1000 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது, பார்த்துக்கிடுங்க. நம்ம லோக்கி சேன் கேட்டிருக்காப்புல, நிறைய கேட்டிருக்காரு. ஃபேவரட் சைல்டுஹுட் மெமரி. எனக்கு அப்படி ஒன்றும் ஃபேவரட் சைல்டுஹுட் மெமரி சாரி லோக்கி சேன், எனக்கு அப்படி எதுவும் ஃபேவரட் சைல்டுஹுட் மெமரி இல்லை. பட் நான் வந்து சின்ன பையனாக இருக்கும்போது நிறைய கேம்ஸ் ஆடியிருக்கேன். அப்போ தான் எனக்கு வந்து நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு PS2 வாங்கி கொடுத்தாங்க. அப்போ உட்காந்து ஆடி இருக்கிறேன். மேபி அது கூட எனக்கு இருக்கலாம். சாரி, எனக்கு சைல்டுஹுட் மெமரி அந்தளவுக்கு இல்லை. ஃபேவரட் மீம் டெம்ப்ளேட் வந்துட்டு இந்த பூனையை வச்சு வரும் தெரியுமா, அந்த மாதிரி மீம் டெம்ப்ளேட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடிவேல் டெம்ப்ளேட் ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு இந்த பூனையை வச்சு வர்ற டெம்ப்ளேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. Would you eat idli for 1 month or never eat biryani ever again? நான் வந்து ஃபர்ஸ்ட் உள்ளதே ப்ரிஃபர் பண்ணிடுவேன். 1 மாதத்துக்கு நான் இட்லி சாப்பிட சொன்னாங்கன்னா தாராளமாக சாப்பிடுவேன். பிரியாணி சாப்பிடாமலாம் இருக்க முடியாது. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் சாங் ஆல்வேஸ் யூ பிளேலிஸ்ட். என் சாங், அதாவது ஒரு சாங் என் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற சாங்னு கேட்குறீங்களா? ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். ஐம் இன் லவ் வித் ஃபேரி டெய்ல்ஸ் அப்படின்னு ஒன்று வரும். ஈவன் தோ இட் ஹர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி என்னால் பாடிடுவேன், கேவலமாக இருக்கும். அதனால பாடுறதே ஒரு வீடியோ எடுக்கலாம். ஃபேரி டெய்ல்ஸ் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்துட்டு 1985ன்னு ஒரு சாங் இருக்கும், இங்கிலீஷ் சாங் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹவுஸ் ஆஃப் மெமரின்னு ஒரு சாங் இருக்கும், அது பிடிக்கும். சுகர் கிரஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுகர் கிரஷ்னு சொல்லி ஒரு சாங் இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சூப்பர்மேன், எமினமோட பாட்டு சூப்பர்மேன் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவ்வளோதான். மேக்ஸிமம் நான் இதெல்லாம் வந்து மெயினாக என் பிளேலிஸ்ட்டில் வச்சுருப்பேன். வியர்டஸ்ட் கமெண்ட் யூ எவர் ரிசீவ்டு. வியர்டஸ்ட் கமெண்ட் எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல ப்ரோ. வியர்டஸ்ட் கமெண்ட்லாம் இப்போ வரைக்கும் எனக்கு எதுவும் வரல. எனக்கு எல்லாமே நார்மலாக தான் தெரியுது. நானே விசித்திரமாக கேட்குறீங்க. இஃப் யூ குட் ஸ்வாப் யுவர் லைஃப் வித் அ தமிழ் மூவி கேரக்டர் ஃபார் 1 day, who would it be and why? மௌனராகம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய படம் மோகன் நடிச்சிருப்பாரு. மௌனராகம் அந்த அந்த ரொம்ப எடிட்லாம் நிறையா போட்டிருப்பாங்க. அம்மாடியோ நீ தான் இன்னும் சிறு பிள்ளை அப்படின்ற மாதிரி ஒரு சாங் அப்படி வரும். அந்த படத்தில் உள்ள மோகனோட லைஃபோட நான் என்னோடய லைஃப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன், ஸ்வாப் பண்ணிப்பேன். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி எவர். ஏன் அப்படின்னா அந்த அழகாக காட்டியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது கடைசி ஒன்று சேர்றதும் எனக்கு பிடிக்கும். அந்த ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்றது. ஸோ என்னோடய லைஃப்பை வந்து நான் அந்த கேரக்டரோட ஸ்வாப் பண்ணிப்பேன். வெல் ஆப்வியஸ்லி வந்து எண்டிங் ஹாப்பி எண்டிங்காக இருந்ததுனால. ட்ரீட் கொடு ப்ரோ, மாஸ் தமிழ் ட்ரீட்டு கொடுக்குறோன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரீட் வைப்போம். 100K அடிக்கிட்டோம், ட்ரீட் வைப்போம். விக்கி என் ஃப்ரெண்டு தான். விக்கி காலேஜ் மேட்டு. 2 days ஒன்ஸ் போஸ்ட் 1 வீடியோ, மெனி வீடியோஸ் போஸ்ட் பண்ண. அதான் 2 நாளுக்கு ஒருக்கா போஸ்ட் பண்ண சொல்கிறான். அதெல்லாம் ஓகே தான், நிறைய வீடியோ போட சொல்கிறேன், எனக்கு புரியுது. ஆனால் என்ன விஷயம்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் எடுத்துக்கிட்டு. அதனால் வந்து என்னால் 2 நாளுக்கு ஒருக்கா வீடியோ போடுறது ரொம்பவே கஷ்டம். இதில் லைவ் ஸ்ட்ரீம் வேறு பண்ணுறேன்னா, ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டம் தான். வாரம் 1 போட ட்ரை பண்ணுறேன்.
வர்ஷா வர்ஷு, அண்ணா உங்கள் அம்மா அப்பாலாம் நீங்கள் கேமிங் அண்டு ஸ்ட்ரீமிங் பண்ணுறதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? அது அவ்வளோதான். அவங்க நான் வீடியோ போடுறத பற்றி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவங்க வந்து அதை பற்றி யோசிக்கவும் இல்லை, அதை அவங்க கவனிக்கவும் இல்லை, பார்க்கவும் இல்லை. ஓகேவா? இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்னா அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, நான் வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், நான் வந்து என் வீட்டில் தான் இருக்கிறேன். அதாவது எங்கள் அம்மா அப்பா கூட தான் இருக்கிறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு 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 டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, நான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். நீங்கள் லைவ் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ட மணிக்கு என்னென்னமோ பேசுவேன், கத்துவேன், என்னென்னமோ பண்ணிகிட்டு இருப்பேன் லைவில். ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறான்ற மாதிரி தோணுதான்னு என்னன்னு தெரில. டிவி பார்ப்பாங்க, சவுண்டு குறைக்க மாட்டாங்க. ஆப்வியஸ்லி நான் குறைக்க சொல்லுவேன், குறைக்க மாட்டாங்க. அதெல்லாம் தாண்டி தான் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஸோ அது அவங்களுக்கு ஒரு லைட்டாக பாரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வீடியோ போடுறத பற்றி அவங்க ஒன்றுமே பண்ணல. லைவ் ஸ்ட்ரீம் தான் அவங்க வந்து 9 மணிக்கெலாம் முடி அப்படிங்கிறாங்க. 2 மணி நேரத்தில் என்னால் வந்து சத்தியமாக முடிக்க முடியல. டைம் வேகமாக போகுது. ஒரு 2.5 மணி நேரம் வரைக்கும் இழுப்பேன். மங்கி டி கவின், வாட் இஃப் யூ கெட் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்? அதே Q&A கொஸ்டின் போடுவேன்னு சொல்லாத, எனக்கு பிரியாணி வாங்க. பிரியாணி வேணுமா? கண்டிப்பாக வாங்கி தருவோம். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடித்தா ஒன்றும் இல்லை. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்போவே சொல்கிறேன், உண்மையிலே வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடித்தா நான் கண்டிப்பாக வந்து எங்கேயாவது ஒரு மீட்டப் வச்சுனாலும் உங்கள் எல்லாருக்குமே நான் பிரியாணி வாங்கி தரேன். கண்டிப்பாக. நான் வந்து பொய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். சாலா நீ யாருடா? உங்கள் பிரதர் ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்கள். ஆலன் ப்ரோ தான் கேட்டிருக்காரு. ஆலன் யாருன்னு உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரீம் வந்திருப்பார், நம்ம கூட தான் டெய்லியும் ப்ளே பண்ணுவார். இப்போ ரீசெண்டாக வர முடியல, ஸ்கூல் போயிட்டார். உங்கள் பிரதர் ஃபேஸ் ரிவீல் பண்ணுங்க. என்னோடய பிரதர் ஃபேஸு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருப்பான். அந்த ஃபோட்டோ கூட ஆட் பண்ணுறேன். அவனோட ஃபேஸ் நான் என்ன ரிவீல் பண்ணல, இதே மாதிரி தான் இருப்பான் அப்படியே. உங்கள் ரியல் நேம் சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லுங்கள் ப்ரோ, உங்கள் க்ரஷ் நேம் சொல்லுங்கள் ப்ரோ. என் ரியல் நேம் அதான், அது நான் சொல்லிட்டேனே, அந்த மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் நான் வந்து என்னோட ரியல் நேம் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். உங்கள் லவ் ஸ்டோரி சொல்லு ப்ரோன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு ஒரு கண்டென்ட் வச்சுருக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் என் ரியல் நேம், என்னோடய லவ் ஸ்டோரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நான் உங்களோட ஸ்டோரியும் வாங்கி நான் என்னோடய ஸ்டோரியும் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்கள் க்ரஷ் நேம் சொல்லுங்கள். எனக்கு க்ரஷ்ஷு யாரும் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து எமிலியா கிளார்க்னு ஒரு ஆக்ட்ரஸ் இருப்பாங்க, அது மதர் ஆஃப் டிராகன். எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு முதல்ல ஒரு க்ரஷ் அவங்க மட்டும்தான். ப்ரோ மைண்ட் கிராஃப்ட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ, நாளைக்கு நல்லாயிருக்கும். அதான் மைண்ட் கிராஃப்ட் நான் ஃபோனில் தான் வச்சுருக்கிறேன், பிசிக்கு நான் வாங்கலை. வாங்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம ப்ளே பண்ணலாம் எல்லாருமே. ப்ரோ ரிவ்யூ அபவுட் த டெய்லி ஸ்ட்ரீம். ஐசன் கேட்டிருக்கிறாரு, நம்மளோட டெய்லி ஸ்ட்ரீமை வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒரே வார்த்தை, எனக்கு வந்து ஒரு 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 ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. உங்கள் கூட எல்லோரும் கூடயும் உட்காந்து நான் ஜாலியாக வந்து பேசிகிட்டே ஃபன் பண்ணி ஆடும்போது என்னுடைய பர்சனல் இஷ்யூஸு அப்புறம் வந்து எல்லாத்தையுமே நான் மறந்து போய் உங்க கூட ஜாலியாக பேசிகிட்டே ஆடுறேன்னா எனக்கு அது ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்குது. நான் சொல்லியிருப்பேன், நான் ரொம்ப பெரிய இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோசியலைஸ் ஆக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு. என் கூட ஸ்ட்ரீம் பார்க்குறவங்க, என் கூட ப்ளே பண்ணுறவங்க யாருமே எனக்கு பர்சனல் லைஃப்பில் தெரியாதவங்க தான். யாருமே எனக்கு தெரியாது, யாருன்னே தெரியாது. இருந்தாலுமே அவங்க வந்து ரேண்டமானாலும் என் கூட ப்ளே பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்குது. என்னை வச்சும் ஃபன் பண்ணுறாங்க. அதெல்லாமே எனக்கு ஜாலியாக இருக்குது. ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. அதனால் நான் டெய்லியுமே ஸ்ட்ரீம் பண்ணுறேன். இது ஆப்வியஸ்லி எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரீமிங் அண்டு கண்டென்ட் க்ரியேஷன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் நான் அப்படி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக பண்ணிகிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இவர் பேர் மதன், நம்ம கூட ஸ்ட்ரீமில் வருவார். ஆர்சிபி ஆர் சிஎஸ்கே? என்ன கேள்வி இதெல்லாம்? ஆர்சிபியா சிஎஸ்கே? இந்தியா. ப்ரோ சூப்பர் சஸ், உங்களோட ஃபேவரட் ரோல் என்ன இம்போஸ்டரில்? என்னோட ஃபேவரட் ரோலா சூப்பர் சஸில் எனக்கு இந்த ஏதோ ஒரு கேரக்டரு அந்த கொன்றுச்சுன்னா அந்த அந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணிடும், அந்த பாடியே இல்லாமல் போயிடும் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். அப்புறம் இன்னும் நிஞ்சா பிடிக்கும். இந்த ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபேவரட் ஃபுட்டு அதான் தான் கேட்டிருக்காரு. எனக்கு ஃபேவரட் ஃபுட்டு வந்து என்ன பிடிக்கும் தெரில. எனக்கு ஃபேவரட் ஃபுட்லாம் இல்லை ப்ரோ. சாப்பாடு எல்லா சாப்பாடும் சாப்பிடுவேன். காய்கறியாக இருந்தாலும் சரி, வெறும் கறியாக இருந்தாலும் சரி, அதாவது என்னன்னாலும் சாப்பிட்ற ஐட்டமாக இருந்தால் என்னன்னாலும் சாப்பிடுவேன். என் ஃபேவரட் ஃபுட்டுன்னெலாம் அப்படிலாம் எதுவும் இல்லை ப்ரோ. இது வரைக்கும் டிசைட் பண்ணல, பார்ப்போம்.